ஓம் நம சிவாய. போன வீடியோவில் முதலமைச்சரோட ஜாதகம் எந்த விதியோட இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணோம். இனிமேல் வர்ற வீடியோவில் சிறந்த நடிகர்களோட ஜாதகம் எப்படி இருக்கும், அதற்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம். வாங்க. ஒருத்தர் சிறந்த நடிகர் ஆகணும் அப்படின்னா அதற்காக 9 விதிகள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன விதிகள் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டு அதற்கான உதாரண ஜாதகங்களை இனிமேல் வர்ற 10 வீடியோவில் பார்க்கலாம். சிஆர்பி மெத்தடில் கண்டுபிடிக்கப்பட்ட விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். முதல் விதி, லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு. ரெண்டாவது விதி, லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு. மூணாவது விதி, லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு. நான்காவது விதி, லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு. ஐந்தாவது விதி 2-11 தொடர்பு. ஆறாவது விதி 7-11 தொடர்பு. ஏழாவது விதி 7 குரு தொடர்பு. எட்டாவது விதி 10 குரு தொடர்பு. ஒன்பதாவது விதி 10 ராகு தொடர்பு. இந்த தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது சித்தர்கள் சொல்லியிருக்கிற கிரக தொடர்புகள் மூலமாகவும் பார்க்கணும். அதே சமயம் சிஆர்பி மெத்தடில் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற மெத்தடிலையும் பார்க்கணும். அதாவது சித்தர்கள் சொன்ன முறையில் 2 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருந்தால் இணைஞ்சிக்கிட்டதா அர்த்தம். அதாவது கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் வீட்டில் இருந்தால் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் நட்சத்திரத்தில் அமர்ந்தால் தொடர்பாயிருக்குன்னு அர்த்தம். கிரகங்கள் சிறப்பு பார்வை மூலமாக பார்த்துக்கிட்டா தொடர்பாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுபோல் சிஆர்பி மெத்தடில் ஒரு 5-6 முறைகள் இருக்குது. அதை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நான் போட்டிருக்கிற இந்த வீடியோவில் வர்ற விஷயங்கள் தெளிவாக உங்களால் உள்வாங்கிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்க்குறக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை பார்க்குறதுல உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. அதாவது சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்ச இந்த முறையில் முதல் மெத்தடு என்ன அப்படின்னா, பதம் நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருந்தால் அந்த 2 கிரகமும் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பொருள். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம். அதே மாதிரி வைநாசிகம் நட்சத்திரத்தில் இருக்கிற 2 கிரகங்கள் இணைந்ததாக அர்த்தம். உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் திருவோணம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கணும். மூணாவது, வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த 2 கிரகங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பொருள். இது போல் ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திர சாரத்தின் மூலமாக தொடர்பை ஏற்படுத்தும். அடுத்த மெத்தேடு, ஒரு கிரகம் அமர வீடு கொடுத்த அதிபதி மூலமாக தொடர்பை ஏற்படுத்தும். லாஸ்ட் மெத்தேடு என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்தின் 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் கனெக்ட் ஆகிக்கும். எப்படின்னா, உதாரணத்துக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கார்த்திகை என்பது சூரியனோட நட்சத்திரம். சூரியனுடைய மற்ற 2 நட்சத்திரங்கள் உத்திரம் மற்றும் உத்திராடம். இப்போ கார்த்திகையில் இருக்கிற
கிரகம், உத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த 2 கிரகமும் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி உத்திரத்தில் ஒரு கிரகமும் உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த 2 கிரகங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே சமயம் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தை உத்திரம் நட்சத்திரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தை உத்திராடம் நட்சத்திரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகம் இருந்தால் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு கார்த்திகையில் சூரியனும் உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரனும் இருந்தால் இந்த சந்திரனை கார்த்திகைக்கு கொண்டு போகலாம். அதே சமயம் கார்த்திகையில் இருக்கிற சூரியனை உத்திரம் நட்சத்திரத்திற்கு கொண்டு வரலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைங்கிற பட்சத்தில் சூரியனையோ சந்திரனையோ உத்திராடம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடினுடைய அடிப்படை விதி. இதை கொண்டு தான் சிஆர்பி மெத்தடு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மெத்தடில் ஒரு நபர் மிகச்சிறந்த நடிகராகணும் அப்படின்னா அவங்களுக்கு உள்ள விதிகள் எப்படி இதில் பொருந்தி வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம எடுத்துக்க போகிற உதாரண ஜாதகம் யாரோடது அப்படின்னா தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற நடிகரான திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடது. இவருக்கு பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத பலர் பலவிதமாக சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு நெட்டிலிருந்து கிடைச்ச ஆதாரத்தை கொண்டு புரட்சி தலைவரோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம். நெட்லேருந்து கிடைச்ச அந்த எவிடன்ஸை நான் முதல்ல உங்களுக்கு காட்டிடுறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகம் புரட்சி தலைவரோடது. ராமச்சந்திரன் அவர்கள் பிறந்தது இலங்கையில். எனவே அங்கிருந்து கண்டி என்னும் ஊர் அவருடைய உண்மையான பிறப்பு ஜாதக நகல் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதன் விளக்கத்தை இங்கே வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க. யாருன்னு அது எனக்கு தெரியல. ஐயா பிறந்தது 28/1/1917. இவர் வயது 61 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1917 பிறந்தவங்களுக்கு 61 வயசு அப்படிங்கிறது 1978 அன்னைக்கு வரும். அப்போ இந்த பேப்பர் கட்டிங் 1978 இலங்கையில் வந்திருக்குங்கிறது எனக்கு புரியுது. அவர் காலையில் 6:30க்கு பிறந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு தான் முதலமைச்சர் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தடில் போன வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். நான் கண்டுபிடிச்ச சிறுநீரக செயல் இழப்பு அப்படிங்கிற தலைப்பில் சிஆர்பி மெத்தடில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே இந்த டேட் ஆஃப் பர்த் டைமுக்கு மிக சரியாக பொருந்தி வருது. அதனால் இதையவே சரியான ஜாதகமாக எடுத்துக்கிட்டு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகத்தை பாருங்கள். அவர் பிறந்திருக்கிறது மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்கு. மீனம் ராசியில் சந்திரன் இருக்குது. மேஷம் ராசியில் குரு பகவான் இருக்காங்க. மிதுனத்தில் கேது பகவான், கடகத்தில் சனி பகவான், துலா ராசியில் மாந்தி, தனுசு ராசியில் புதன், சுக்கிரன், ராகு 3 கிரகங்களும் இருக்குது. இந்த ஜாதகத்தில் சிஆர்பி மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கிற நடிகர் ஜாதக விதிகள் என்ன அப்படின்னு சைடில் தெரிகிற ப்ளூ கலர் பாக்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். முதல் விதி 1 சூரியன் தொடர்பு. அதாவது லக்னத்திற்கு சூரியனோட தொடர்பு வரணும். புரட்சி தலைவரோட ஜாதகத்தில் லக்னத்திலேயே சூரியன் இருக்குது. 2வது விதி லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு. லக்னாதிபதி சனி பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால சந்திரனோடு தொடர்பாயிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 3வது விதி லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு. புரட்சி தலைவரோட ஜாதகத்தில் லக்னத்திலேயே செவ்வாய் இருக்குது. 4வது விதி
லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு. சித்தர்கள் சொன்ன மெத்தடில் பார்த்தா லக்னத்திற்கு நேரடியாக சுக்கிரனோட தொடர்பு வரல. சிஆர்பி மெத்தடில் பாருங்க, சனி பகவான் இருக்கிற நட்சத்திரம் பூசம், சுக்கிரன் இருக்கிற நட்சத்திரம் பூராடம், பூச நட்சத்திரத்திற்கு பூராட நட்சத்திரம் வேதை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேதை நட்சத்திரத்தில் இருக்கிற 2 கிரகங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அந்த விதத்தில் லக்னாதிபதியான சனிக்கு சுக்கிரனுடைய தொடர்பு கிடைச்சிருக்கு. 5வது விதி என்னன்னு பாருங்க, 2-11 தொடர்பு. 2ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கு. 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் மகர லக்னத்திலேயே இருக்கார். அப்போது சனியும் செவ்வாயும் 7ஆம் பார்வையாக பார்த்துக்கிறதுனால 2-11 தொடர்பாயிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 6வது விதி 7-11 தொடர்பு. இங்கே 11ஆம் வீடு விருச்சிகம், அதன் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்கு. லக்னத்தில் இருந்து தனது 7ஆம் பார்வை மூலமாக 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த 6வது விதி 7-11 தொடர்பு மேட்ச் ஆகி வருது. அடுத்தது 7வது ரூல், 7க்கும் குருவுக்கும் தொடர்பு. மகர லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் மீன ராசியில் இருக்கு. மீனம் என்பது குருவோட வீடு. அப்போ 7ஆம் வீட்டிற்கும் குருவிற்கும் தொடர்பு கிடைச்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். 8வது ரூல், 10 குரு தொடர்பு. மகர லக்னத்திற்கு 10ஆம் வீடு துலாம், அந்த வீட்டை குரு மேசத்திலிருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குது. அந்த 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் தனுசில் இருக்கு. தனுசு என்பது குருவோட வீடு. மறுபடியும் பாருங்க, மேசத்தில் இருக்கிற குரு தனது 9ஆம் பார்வை மூலமாக தனுசில் இருக்கிற சுக்கிரனை பார்க்குது. அந்த விதத்தில் 10ஆம் வீட்டிற்கு குரு தொடர்பு கிடைச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. லாஸ்ட் ரூல், 10 ராகு தொடர்பு. மகர லக்னத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கு. அந்த தனுசு ராசியிலேயே ராகு நேரடியாகவே கூட இருந்து கனெக்ஷனை கொடுக்குது. அந்த விதத்தில் சிஆர்பி மெத்தடில் மிகச்சிறந்த நடிகராவதற்கான 9 விதிகளும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் மிகச்சிறந்த நடிகருமான ஐயா எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகத்தில் கச்சிதமாக பொருந்தி வருது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது போல் இன்னொரு மிகச்சிறந்த நடிகரோட ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் அடுத்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.